வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரீரங்கஸ்ய சுஷ்வாசனஸ்வரூபிः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो हरिष्यन्ति स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 74வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் ஜட அஜட திருஷோம் மத்தியே யத் தத்துவம் பரமார்த்திகம் அனுபூதிமயம். ஜட அஜடம். ஜடம்னா உயிரற்றது, சைத்தன்யம் இல்லாத ரூபாதி. அஜடம்னா சைத்தன்யம். அப்போ என்ன சொல்கிறது, நான் உடலோ உயிரோ அது நடுவில் எத் தத்துவம், எந்த தத்துவம் ஊடுருவி செல்கிறதோ, உடலையும் உயிரையும் இணைத்து ஒரு தத்துவம் ஊடுருவி செல்கிறது, அது பரமார்த்திகம்னு பேர். பரமார்த்திக சத்தியம். விசாரத்தினால அனுபூதி நிலையில் அறியக்கூடிய ஒரு உன்னதமான நிலை, ஸ்வரூபம். சிரவணத்தினால அறிவு கிடைக்குது, மனனத்தினால 3 வார்த்தைன்னு சொன்னேன். நேற்று கேட்ட பதில் சொல்ல முடியல. இந்த 3 நன்மைகள் என்ன மிக முக்கியமான நன்மைகள் அப்படின்னு கேட்டால், அறிவு அனுபவமாகிற நிலை ஒன்று, அதுதான் ஆத்ம அனுபவம்னு பேர். இப்போலாம் எனக்கு ஒரு வார்த்தைக்கு நிறைய விசாரங்கள் வருது. எல்லாம் சத்தியத்தோட கனெக்டடான, மந்திரங்களோட கனெக்டடான நுட்பங்கள். எதை பேசுகிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி சுற்றி வந்தாலும் ஒன்றில் தான் நிற்குது. அதனால் இந்த விசாரத்தோட அந்த நுட்பங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அனுபூதிங்கிற வார்த்தை, அனுபூதிக்கு முன்னாடி மனனம் இருக்குது, மனனத்துக்கு முன்னாடி சிரவணம் இருக்குது. சிரவண மனன நிதித்தியாசனம், அறிவு அனுபவம் அனுபூதி. அறிவுங்கிறது இறைவனை பற்றிய அறிவு, அனுபவங்கிறது ஆத்ம அனுபவம். இப்போ நீங்கள் இந்த 10 வார்த்தைகள் சொன்னல, அதில் பிரம்மம் ஆனந்தம்னு சொன்னோம், ஜீவம் மூடப்பட்ட சைத்தன்யம்னு சொன்னோம், ஜகத்து பிம்பம்னு சொன்னோம், அஜ்ஞானம் அனுபவம் அஜ்ஞானம், அதை கடந்து போகணும். இப்போ பார்க்குறது அனுபவம், இந்த அனுபவம் நிலையற்றது. அனுபவமே பொதுவாக நிலையற்றது, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் அதை கடந்து அனுபவத்துக்கு போகணும். இப்போ இந்த அனுபவம் ஆத்மா அனுபவம். இந்த குரு இது சொன்னோம் இல்லையா, பிம்பம், அதாவது பிரம்மம், ஜீவம், சிருஷ்டி, அஜ்ஞானத்துக்கு அனுபவம்னு சொன்னோம். அடுத்தது குரு சாரத்தின்னு சொன்னோம். அடுத்தது ஞானம் வாகனம்னு சொன்னோம். ஞானம் ஆத்மபோதம். ஞானம் ஒரு ரூபம், அது வாகனமாக செயல்படுது. அதனுடைய செயல், அதுக்குள்ள நுட்பம் என்னென்னா ஆத்மபோதம், உன்னை பற்றிய அறிவு. வாகனம்ங்கிறது கரெக்டு தான், தப்பே இல்லை. ஆனால் அது என்ன அர்த்தம், வாகனமாக தான் செயல்படுது.
என்ன அர்த்தம், என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டால் தன்னை பற்றிய ஆத்மபோதம்னு ஒரே வார்த்தை, ஆத்மபோதம்னு பேர். அது ப்ராக்கெட்டில் போட்டுங்க, வாகனம்னு இருந்தால் கூட ப்ராக்கெட்டில் ஆத்மபோதம்னு போட்டுங்க. அனுபவம், அதாவது சுய ஆத்மாவை பற்றிய அறிவு. இப்போ இந்த சிரவணம் அறிவை கொடுக்குது, பிரம்மத்தை பற்றிய அறிவு. மனனம் 3 தத்துவங்களை சொல்லுது. ஒன்று அறிவை அனுபவமாக்குறது, அறிவை ஞான நிஷ்டையாக்குறது, அறிவை ஞானமாக்கி ஞான நிஷ்டையாக்குறது 2வது. 3வது அகம்பிரம்மாஸ்மிங்கிறதுல அணுவளவும் சந்தேகம் இல்லாத நிசந்தேகம். இந்த 3 வார்த்தையும் எழுதுங்க. நிசந்தேகம், அறிவுட்டு அனுபவம், அறிவை அனுபவமாக்குது, ஞான நிஷ்டை கொடுக்கறது. நிசந்தேகம், நிசந்தேகம்னா ஒரு அணுவளவும் அந்த நிலையில் தான் உங்களுடைய அகம்பிரம்மாஸ்மி வல்லமை பெறுகிறது. இப்போது பாவத்தால் தான் அறிய முடியும். அதாவது அறிவை அறிவால் அறிவது, சத்பாவத்தை சித்பாவத்தால் அறிவது. சத்பாவங்கிற பிரம்மத்தை சித்பாவங்கிற சித்தால், பூரணமான அதாவது பியூர் கான்சியஸ்னால தான் நீங்கள் சத்தை அடைய முடியும். சித்துங்கிறது அது 4-5 சட்டையை போட்டிருக்கு, 14 சட்டையை போட்டிருக்கு. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் பிராணன்லாம் போட்டிருக்கிறதுனால அங்கே இந்த அறிவை மனனம் பண்ண இந்த உபாதிகள்லாம் நீக்கப்பட்டு சித்துங்கிற பாவம், சித்பாவம் சத்பாவத்தை அடையிறதுக்கு சித்பாவங்கிற உணர்வு நிலை சுத்தமாக இருக்கணும். பியூராக இருந்தால் தான் நீங்கள் பரம்பொருளோட சேர முடியும். யார் பரம்பொருள்? சத்து பரம்பொருள். யார் ஆத்மாவா அல்லது ஜீவாத்மாவாக இருக்கிறது? ஜீவன், சித்து. இப்போ இந்த மனனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த தீப்பெட்டியும் தீக்குச்சியும் உராய தீப்பத்திக்கிற மாதிரி இந்த சித்து அறிவால் தொடர்ந்து கடைய அங்கே ஒரு பக்குவ நிலை பெறுகிறது. இந்த அறிவு ஒரு பக்குவ நிலை பெறுகிறது. அந்த பக்குவ நிலை தான் அந்த புனிதமான அனுபவத்தை உருவாக்குது. இந்த ஞான அக்னின்னு சொன்னோம்ல, இந்த 2 சேர்ந்தா ஒரே ஞான அக்னி பிறக்கும்னு சொன்னோம்ல, அந்த ஞான அக்னியை தான் ஆத்மா அனுபவம்னு சொல்கிறோம். அறிவு நிலையில் இருக்கும்போது அந்த அளவுக்கு கடவுள் இருக்கார், எங்கேயோ இருக்கார், கோயிலில் இருக்கார், அவர் தான் படைச்சிருக்காருன்னு ஒரு அறிவு நிலை இருக்கு. இப்போ அப்படி இல்லை. புனிதமான எண்ணங்களோட சிந்தனைகளோட இந்த அறிவு நன்றாக பக்குவப்பட்ட நிலை, அதுதான் சித்பவம்னு பேர். அங்கே அந்த பரம்பொருள் மேலே அலாதி பிரியம் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே, அதாவது மனைவிக்கு கணவன் மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும், பிரியம் இருக்கும், சேரணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். அந்த பாவத்தை, அந்த பக்குவத்தில் தான் சித்பவமானது, சித்தானது சத்தாகிறது. அங்கே தான் அறிவு புனிதமான எண்ணங்களால் சூழப்பட்டு அனுபவமாக மாறுகிறது. இப்போ பக்தி இல்லாமல் ஒருத்தவன் டைரெக்டாக முயற்சியும் பண்ணிட்டா அவனுக்கு ஞானம் பிறக்குமானா பிறக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வேதமும் சொல்லியிருக்கு, அடியான்னு சொல்லியிருக்கேன். யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, புவனேஸ்வரி தான் கேட்டது, உங்கள் மிஸ்ஸஸ் தான் கேட்டாங்க. முயற்சினால் நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், தலைகளை நின்றுவேன், 1000 வருஷம் தபஸ் பண்ணிவிடுவேன், அப்படிலாம் பிடிக்க முடியாது. அந்த இடத்துல சுத்தமான அன்பு, நுட்பமான கருத்து சொல்கிறேன், சுத்தமான அன்பு, இறைவன்பால் ஈசன்பால் அன்பே ஞானம், ஈசன்பால் அன்பே ஞானம். இந்த கருத்துக்கு இதுதான் அர்த்தம். ஈசன்பால் அன்பு ஏன் எல்லாருக்கும் வர மாட்டுது? ஏன்னா அவன் தொடர்ந்து சிந்திக்கலை. தொடர்ந்து சிந்திச்சானா அவனுடைய அந்த உபாதிகள்லாம் நீங்கள் தன்னுடைய சொரூபம், நான் சித்து, என்னுடைய சரிபாதி அங்கே இருக்கு, நான் சேர வேண்டியதை அடுத்த சேரணுங்கிற அந்த வசப்படும். பிரம்ம வசப்படுறதுனால
அங்கே அறிவு பாவம் அன்பு பாவமாக மாறுகிறது. இப்போ பக்தனாக இருந்தால் அவன் ஈஸியாக அவனை யோகத்துக்கு அழைச்சிட்டு போய் ஞானத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். அதனால தான் சொல்லுது, வேதம் சொல்லுது, தேஜோபிந்து பண்ணி சொல்லுது, ஒரு பிரம்மஞானி அவனுடைய அறிவும் வாக்கும் ஒருவருக்கு பிரம்ம தரிசனத்தை கொடுக்க முடியும். ஒரு பிரம்மஞானி தன்னுடைய அறிவையும் வாக்கையும் பயன்படுத்தி சிஷ்யனுக்குன்னு தான் சொல்லணும், வேறு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல பக்தன் தொண்டனாகி தொண்டன் சிஷ்யன் ஆகணும். சிஷ்யனை என்னை ஏற்றுக்குங்கன்னு அவன் வாய் விட்டு சொல்லணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேதமும் அப்படி தான் சொல்லுது. வேதத்தில் இருக்க தானே பகவத்கீதை. அப்போ இந்த அறிவு எப்படி அனுபவம் ஆகுனா, இந்த இறைவனை தொடர்ந்து சிந்திக்க 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 அந்த புனிதமான எண்ணங்களால் சூழப்பட்டு ஒரு அற்புதமான பிரியம், அன்பு, நேசம், பாசம், எது வேணாலும் எந்த வார்த்தை வேணாலும் போடலாம். ஒரு வார்த்தை தான் அது, காமம், காதல், எந்த வார்த்தை வேணாலும் போடலாம். தன்னுடைய பதியை அணுக இந்த சித்தானது தீவிர கதி வருது. இது புரியுதா? அப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த நிலையில் அது தொடர்ந்தால் இந்த அனுபவம் தோன்றும், நிற்கும், மறையும். ஆனால் நிதித்தியாசனத்தில் இந்த அனுபவம் மனநத்தில் இந்த அறிவு ஒரு உச்சத்தை தொடுது, ஒரு சிகரத்தை தொடுது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது, ஒரு முடிவுக்கு வருது, ஒரு தெளிவான முடிவுக்கு வருது. ஏன்னா அடுத்த செயல் அறிவாக போகுது. அது 4வது நிலையிலேருந்து 5வது நிலைக்கு போகுது. அது இந்த தொடர் சிந்தனையினுடைய விளைவு அந்த சித்பவம், சத்பாவன் சொல்லலாம், சித்பாவன் சொல்லலாம், பக்தின்னு சொல்லலாம். இப்போ சொன்னல காமம், இதெல்லாம் சொல்லலாம். அன்பு, பிரியம், பாசம், நேசம், எது வேணாலும் சொல்லலாம். அந்த பாவம் தோன்றி மறையக்கூடிய அனுபவம், அந்த பாவம் இருந்தால் தான் நீ கண்டினியூ பண்ணுவேன். அந்த பாவம் இல்லைன்னா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூ பண்ணினீன்னா அது நிரந்தரமான பேரானந்தத்தை கொடுக்கறது. ஏன்னா இது கரைஞ்சி அதோடு கரைஞ்சி போகுது. இந்த சித்து சத்தோட கரைகிறதுனால நிரந்தரமான உபாதிகள் நீக்கப்பட்ட நீங்களே உங்களுடைய சொரூபமே என்னது? ஆனந்த ஸ்வரூபம் தான். ஆத்மாவுடைய சொரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான். எப்படி அறிவு அனுபவமாக மாறுது, அனுபவம் அனுபூத்தியாக மாறுது, புரியுதா? ஒன்றுக்கும் ஒரு நிலை இருக்குது. அறிவு ஒரு நிலையில் பிரம்மம் இருக்கிறார், இப்படி இருக்கிறார்னு சொல்லி கொடுத்துடுது. அதை நீ அனுபவிக்கணும்னு சொன்னால் மனனம் செய்ய நிசந்தேகம், நல்லா புரிஞ்சு அந்த வார்த்தை மறக்கக்கூடாது. நிசந்தேகம், ஞானநிஷ்ட, ஆத்மா அனுபவம் ரெண்டு, இந்த 3 நிலை அந்த மனனத்தில் நடக்குதா? இப்போ கூட அது தோன்றி நிற்கும் மறைங்கிறதுனால, தாத்காலிகமாக இருக்கிறதுனால இந்த பாவம் நன்றாக உயிர் பெறுவது. அனிமேஷன் சொல்கிறோம் இல்லையா? அனிமேஷனை தான் அனுபூத்தின்னு சொல்கிறோம். ஒரு படமாக வரைஞ்சிருக்கோம், அது உயிர் இல்லாமல் அது படமாக இருக்கு. அதுக்கு உயிர் கொடுத்தா அது அசையுது இல்லையா? அது மாதிரி அனுபவத்தில் அது உயிர் பெறுகிறது, பூரணம் அடைகிறது. இதுதான் சத்பாவத்தை சித்பவ விருத்தி, புனிதமான எண்ணங்களால் தொடர்ந்து சிந்திக்க உபாதிகள் நீக்கப்பட்ட சித்பவம் சத்தாகிறது. அந்த நிலை அனுபூதி, அங்கே உயிர் பெறுகிறது. அதான் உயிர் பெறுகிறது. என்ன? அன்பு அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை, சிவம் சக்தி சேர்ந்தால் முருகன். தான் அறிவு அனுபவம். இது புரியுதா? இப்போ இந்த அனுபூதியில் தான் பரமார்த்திகம் அங்கிறத. பரமார்த்திகம்னா என்னது? பூரண குளிர்ச்சி, பூரண அமைதி, அத்வைத நிலை, ஆனந்த நிலை. அது பிரம்ம லோகம், அல்ல பிரம்ம வட்டம், பிரம்ம வெளி, எது வேணாலும் வச்சுக்கோ. அது நான் கர்த்தா, நான் போக்தா, சாட்சி,
ஆதாரம், அதிஷ்டானம், சர்வாதிஷ்டானம். புரியுதா? புரியுதா? இங்கே அனுபூதிமயம். தஸ்மாத் சாரம் பிரம்மேதி. அதனுடைய சாரம்தான் பிரம்மம். சிரவண மனனம் நிதித்தியாசத்தினுடைய சாரம். அதாவது பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் காட்சி. ஞாத்ரு ஞேயம் ஞானம் மூணும் ஒன்றாகிய நிலை, அத்வைத நிலை, இரண்டற்ற நிலை, சிவபோகம் சொல்லக்கூடிய நிலையில் அதனை பிரம்மம் என்று சொல்கிறோம். அறிவை அறிவது அறிவு. பிரம்மத்தை, பிரம்மம் என்ற அறிவை ஜீவன் என்ற அறிவு ஞானம் என்ற அறிவால் அறிந்து அடைகிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? சிரவணமாகி மனனமாகி. இந்த மனனத்தில் உங்களுடைய இந்த சைத்தன்யம் ஒரு உன்னதமான உயர்வான அன்புங்கிற பிரீத்தி பிறக்குது அங்கே அனுபவத்தில். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு பிறக்குது அங்கே. அப்போ தான் அவனோட சேரணுங்கிற கத்தி ஊர்தவ கத்தியாக மாறுது. அது மனநம்தான் பண்ண முடியும், மனநத்தினால தான் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து சிந்திக்கணும், இறைவனை தொடர்ந்து சிந்திக்கணும். புறத்தில் சிந்திக்கவே கூடாது. அகத்தில் ஒன்றை ஒட்டி தான் சிந்திக்கிற, புறத்தில் 1000 சிந்திக்கிற, ஒன்றுத்துக்கும் முடிவெடுக்க முடியாது ஒன்றால். அகத்தில் ஒன்றே ஒன்று தான் சிந்திக்கிற, அதுதான் பிரீத்தியை கொடுக்குது. அதுதான் பிரீத்தியை கொடுக்குது. யார் மேலே? பிரம்மத்தின் மேலே ஜீவராசிகளுக்கு பிரீத்தியை கொடுக்கறது. அங்கே தான் புனிதமான எண்ணங்கள் உருவாகுது. சத்தை பற்றி அந்த பிரபாவம் நம்ம மேலே பூர்ணமாக சத்து என்னவாக இருக்குது? புனிதமாக இருக்கிறது. சத்து புனிதமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அப்போ சேரணுங்கிற அந்த பிரீத்தி தான் அனுபவம். புரியுதா? அறிவு அனுபவமாகிற நிலை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடியோ 4 முறை 5 முறை கேட்கக்கூடிய தகுதியுடைய ஆடியோ இது. 6 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகள் ஸ்லீப்பிங் அண்ட் சைலன்ஸ், ரிசல்ட்டும் இல்லை. விட்டோமா? தொடர்ந்து வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தோம், சொல்லி தான் செஞ்சோம். அடுத்த 1 வருஷம் சிட்டிங் பொசிஷன், அதாவது வேக்கனிங், அவேக்கன் எழுந்துருச்சு. சைலன்ஸாக இருந்தது, இப்போ எழுந்திருச்சு. இப்போ உக்காந்துருக்கிற நிலையில் 24 லட்சம் பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அப்போ 1 கோடிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயந்தான். இப்போயே 25%, 23% கிராஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலை. பண்ணுறப்ப பண்ணட்டும். அவங்களுக்கு இது முக்கியம்னு தெரியும், அப்போ பண்ணட்டும். இதுதான் செய்து காட்டுகிறேன்னு சொல்கிற வார்த்தை. இது நடந்த பிற்பாடு சொல்லலை, சொல்லிட்டு தான் நடத்துகிறோம். இது ஆரம்பம்தான். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மத்தை முன்னிறுத்தி நோக்கம் சரியாக இருந்தால் தானாக பிரபஞ்சம் வேலை செய்யும். நம்மளை போன்ற சத் சிந்தனை உள்ளவர்கள், நல்ல எண்ணம் கொண்ட சுகிருதுங்கிற வார்த்தை, அது இந்த எண்ணங்களை என்ன பண்ணுது? இந்த பிரபஞ்சத்துக்கு அப்ளிகேஷன் போடுது. எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் செய்யா, இந்த ஏரியாவுக்கு மழை இல்லை, மழை பெய்ய வையா, கோயில் இல்லை, கோயில் கட்டி கூடியா. எல்லாம் நாசிகனாக இருக்கான், எல்லாரையும் ஆசிகனாக மாற்றி விடியா. அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் அவங்களுடைய கோலை அவங்க ரீச் பண்ணாமல் தத்தளிக்கிறாங்க. ஏன்? நல்ல குருவை கொடு, பிரம்மஞானத்தை கூட, அது போதும் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டால் நிச்சயமாக நடக்கும். அதுதான் சங்கல்பம்னு பேர். இந்த சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்கிறோம் இல்லையா? ஈஸ்வர சங்கல்பம்னா சைத்தன்யம் எல்லாம் செயல்படுத்திடும். சுவாமி சங்கல்பம் பண்ணுறாரு, அம்பாள் செயல்படுத்துகிறா, தெரியுமில்ல? சாமிகிட்ட போட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைம்பார். ஆனால் சங்கல்பம் அவரை பண்ணினது தான் இப்போ பண்ணுறா. இப்போ ஒரு அம்மா வீட்டில் வேலை செய்கிறாங்க. யாருக்கு வேலை செய்கிறாங்க? அம்மா வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, இல்லை ஒரு பெண் வேலை செய்கிறாங்களா வீட்டில்? யாருக்கு வேலை செய்கிறாங்க? தன்னுடைய குடும்பத்தில் இருக்க, எஸ்பெஷலி பிரதானமாக பதிக்கு இல்லையா? புருஷ ஸ்திரீன்னு இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஸ்திரீயானவள் அவள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் யாருக்கு? தன்னுடைய புருஷனுக்கு. இந்த அறிவு உள்ள நல்லா வாங்கிக்கணும். ஒரு பெண் தன்னை ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்கன்னா பெண்ணை அலங்கரிக்கிறாங்க. யாருக்கு?
யாருக்கு அந்த பையனுக்கான அந்த அலங்காரத்தை அவங்க காமிக்கிறாங்க. இந்த அலங்காரம்லாம் யாருக்கு? பொண்ணு பொதுவாகவே அலங்காரம் பண்ணிக்கிறது யாருக்கு? அது மாதிரி மாயா செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் அந்த பதிக்காக, அந்த பதின்னு சொல்லக்கூடிய பரம்பொருளுக்காக. மேலே நடக்கிற தத்துவம் தான் கீழே நடக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் தன்னுடைய பதியை நோக்கி தான் இருக்கும். அவங்க சொல்லாமலே அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க ஒரு சமையலாக இருக்கட்டும், இது இருந்தால், அத்வைதம் இருந்தால், நான் ஏடா பொடியாக இருப்பேன்னு சொன்னேன்னா அது தான் தலையில் மண்ணள்ளி கொண்டு வாழ்நாள் ஃபுல்லாக அது துக்கத்தில் தான் இருக்கும். அதை யாராலும் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. இணக்கம் உள்ளவர்களை சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த பாவம் பிறக்கிறது, அதுக்கு தான் இந்த பாவம் பிறக்குது. நடுவில் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடுவில் அனுபவம் எதுக்கு ஏற்படுதுன்னா, ரெண்டு பேருக்குள்ள இணக்கம் ஏற்படணுங்கிறதுக்காக தான் அனுபவம் ஏற்படுது. ஸோ ஒரு பெண் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் தன்னுடைய பதியை நோக்கி தான் இருக்கிறது. அது மாதிரி மாயா செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் தன்னுடைய பதியை நோக்கி, பரமேஸ்வரனை நோக்கியதாக இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தார், ஏற்றத்தாழ்வாக படைத்தார். அவர் படைக்கல, அவர் சொல்லுவார். இந்த மாயா தான் படைக்குது. ஏன் படைக்குது? இந்த உலகத்தை மாயா படைக்குதுன்னா, இந்த ஜீவராசிகளுக்கு சுக துக்கங்கிற அனுபவம் கிடைக்கணும். சுகம் துக்கங்கிற அனுபவம் கிடைக்கணும். சரி, அது என்ன தயாரிக்குதா, உற்பத்தி பண்ணுதா? தயாரிக்கவும் இல்லை, உற்பத்தியும் பண்ண, எல்லாமே பிம்பம்தான். ஈஸியாக புரியணும்னா, இப்போ இந்த ஜகத்து நம்ம மித்துன்னு சொல்கிறோம், ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம்னு சொல்கிறோம். ஜகத்து என்னது? ஜகத்து என்னது? பஞ்சபூதம், பொருட்கள், ஜீவராசிகள் தானே ஜெகத்து. இது ஈசனுடைய கனவுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. இந்த ஜெகத்து நம்ம பார்க்குறோம்ல, நமக்கு நனவாக இருக்கிறது ஈசனுக்கு கனவுன்னு சொல்லுவாங்க. ஒரு கருத்து இருக்கா இல்லையா? இருக்குது. நம்மளுடைய ஜாகிரத நிலை ஈசனுக்கு கனவு நிலை. அந்த பரம்பொருள் கனவு காண்றாரு. ஒரு மனிதன் எப்படி, ஒரு மனிதன் தன்னுடைய கனவில் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஒரு 50 பேரோட ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க. ஏதோ ஒரு மலைப்பகுதியோ கடல் பகுதியோ இல்லை ஃபாரஸ்ட்டோ போகிறாங்க கனவில். அப்போ அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர், அந்த பஸ்ஸு, டீச்சர், அந்த லொக்கேஷன், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், விலங்குகள், இது எல்லாம் யார்? இதெல்லாம் யார் படைச்சா? கனவுல யார் படைச்சா? இந்த ஆத்மா எதெல்லாம் ஏற்கனவே பார்த்து சித்தத்தில் வச்சுருக்கோ, வெவ்வேறு இடத்துல பார்த்து வச்சுருக்கோ, பதிவுகளாக வச்சுருக்கோ, படம் எடுத்து வச்சுருக்கோ, அதை இந்த ஆத்மாங்கிற ஸ்க்ரீனில் இந்த மனம்ங்கிற ப்ரொஜெக்டரை போட்டு காட்டுது. இந்த மனம், அந்த காட்சி, அந்த ஸ்க்ரீனு, அதில் இருக்கக்கூடிய கேரக்டரு எல்லாம் நீ தான். ஒரு ஆத்மா, அது மேலே ஏற்றி வைக்கப்பட்ட மனம், ப்ரொஜெக்டர், சித்தம், அந்த ரீல், ஸ்க்ரீன், ஆத்மா, அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த பதிவுகள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், ஒரு 100 மிருகங்கள், மக்கள், உன் கிளாஸ்மேட்ஸு, இந்த பஸ்ஸு, எல்லாம் யார்? எல்லாம் நீ தான். நீ ஒரு உலகத்தை படைக்கிறியா இல்லையா? அது கனவாக இருக்கட்டும், நனவாக இருக்கட்டும். உன்னுடைய கனவுல அதை நீ எப்படி பார்க்குற? கனவு நான் பார்க்குறேன், நிஜமாக நம்புகிறேன் இல்லை. ஆனால் அந்த கனவுல இதெல்லாம் படைக்கப்பட்டுதா? உற்பத்தி ஆகிருக்கா? நீ நம்புறல்ல. கனவு காண்ற வரைக்கும் அதுக்கு லைவாக உயிர் இருக்கா இல்லையா? விழிச்சுக்கிட்டா அது இல்லை. அதே மாதிரி ஜகத்து ஒரே ஆத்மா தான். கடலாகவும் மலைகளாகவும் ஜீவராசிகளாகவும் வெவ்வேறு காட்சி கொடுக்குது. கனவும் நனவும் ஒன்று. கனவும் நனவும்
ஒன்று. புரியுதா? சந்தேகம் தான் கேட்கலாம், நோட் பண்ணிங்க. 8:30 மணிக்கு கேளுங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா? எல்லாம் இது மாயா பண்ணுது. மனம்தான் மாயா. மனிதனுக்கு மனம் மாயா, பிரம்மத்துக்கு இந்த மனமெல்லாம் சேர்ந்தது. எல்லா மனமும் சேர்ந்தால் பெரிய பெரிய மனம். அதான் பெரிய மனம்தான் மாயா அம்பாள். எப்படி ஒரு ஒரு ஜீவராசிக்குள்ள மனமும் இருக்குது, உயிரும் இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரம்மத்து மேலே உலகங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. கனவு பிம்பமாக, கற்பனையாக, மெய்ப்பொருளா, எல்லாத்தையும் சேர்க்குது அது. பிம்பத்தை நீ எப்பப்பையோ பார்க்காதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன். ஆனால் பார்க்காத ஒன்று பார்த்துருக்கேன்னா போன ஜென்மாவில் பார்த்துருப்பேன். எப்பயோ பதிவு பண்ணி வச்சுருக்க உன்னுடைய சித்தத்தில். இல்லை பார்க்க போகிற. அது கூட சில பேருக்கு அட்வான்ஸ் திங்கிங் இருக்கும். இது புரியுதா? அப்போ மாயா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பிரம்மத்துக்காக தான். அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சு, தன்னுடைய அபின்ன சக்தி தான் அது. தன்னோட பிரிக்க முடியாது. அதை சத்துக்கிட்டே இருந்து சித்தை பிரிக்க முடியாது. பிரித்ததா ஸ்க்ரீன் போட முடியும், பிரிக்க முடியாது. ஆனால் பிரித்ததாக இருட்டை காமிக்குது இல்லையா? கயிறை உண்மையை மறைக்குது இருட்டு, மாயா. கயிறு இல்லாத இன்னொரு பொருள் பாம்புங்கிற 3வது பொருளை காட்டுது, அது மாயா. அப்போ மாயா எதை வேணாலும் செய்யும். புரியுதா? இதெல்லாம் இந்த அனுபூதிங்கிற ஒரு வார்த்தை இவ்வளோ விஷயங்களுக்குள்ளே தூண்டி விடுது. இங்கே அனுபூதிமயம் தஸ்மாத் சாரம் பிரமேத்தி. இதனுடைய சாரமாக இருக்கு இல்லையா? எல்லாம் நீங்கின பொருள், ஒரிஜினல். என்னது? நீர் நிலை. அலையாவும் இல்லை, நுரையாவும் இல்லை, நிலையாக இருக்குது, நீராக இருக்குது, நீர் நிலையாக இருக்குது. அந்த நிலை சாரம், அதுதான் பிரம்மம்னு சொல்கிறாங்க. திருஷ்யம் சம்பளித்தம் பந்தம். எப்போ பொருட்கள், காட்சிகள், இதெல்லாம் அந்த பொருட்கள் மேலே, காட்சிகள் மேலேயும் நீ போய் பிடிச்சிக்கிட்டு அதுவாகணும். இப்போ பொதுவாக என்ன, நான் அதுவாகணும், இதுவாகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும் சொல்கிறீங்களே. அதுவாகணும், இதுவாகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும். இந்த கருத்து இருக்கா இல்லையா? கருத்து இருக்கா இல்லையா? அது அஸ்மிதான்னு பேர். இந்த சித்து இந்த மனம் போய் அதை போய் பிடிச்சிக்கிட்டு அது வேணும், இது வேணும், அதுவாகிடும், இது அதுவாகிடும். அதுவாகணும், இதுவாகணும், நான் பெரிய அவராகணும், இவராகணும், அதை அடையணும், இதை அடையணும், அப்படிப்பட்ட கார் வாங்கணும், இப்படிப்பட்ட வீடு வாங்கணும், இப்படிலாம் சொல்கிறோம்ல. அதெல்லாம் அதில் போய் பற்று ஆகுதில்ல. காட்சிகளை எல்லாத்தையும் தனக்கு என்ன வேணும்? நானாகணும், எனக்கு சொந்தமாகணும். ரெண்டும் ஒன்று தான். நானாகணுங்கிறதும் எனக்கு சொந்தமாகிறதும் ஆகணுங்கிறதும் நான் அதை அனுபவிக்கணுங்கிறதும் எல்லாம் யார்? இந்த சித்தே மனதோடு சேர்ந்துக்கிட்டே சம்சாரத்துக்கு போயிடுது, தெருவுக்கு போயிடுது. சித்த அறிவோடு சேர்ந்தா பிரம்மத்தோடு போயிடும், சித்த மனதோடு சேர்ந்தா தெருவுக்கு போயிடும். நல்லா இருக்கலாம் இந்த வார்த்தை, தெருவுக்கு போகிற வார்த்தை. திருஷ்யம் சம்பளித்தோ பந்தம். எப்போ நீ பொருட்கள் காட்சியில் நீ கரைஞ்சி போறியோ அங்கே பந்தம். ஆகா, நம்ம பொருட்கள் மேலே இவ்வளவு ஐக்கியமாகிட்டோம், இவ்வளவு லயமாகிட்டோம், பொருட்கள் பின்னாடியே போகிறோம். எத்தனை பொருட்களும், இந்த பொருட்கள், இவ்வளோ பொருட்கள் நான் எப்போ வாங்குவேன், எப்போ நான் சம்பாதிப்பேன், எப்போ எனக்கு இதெல்லாம் சேரும்னு அந்த அலையிற புத்தி பந்தம். நான் அலையிறேன்னு உனக்கு தெரிஞ்சா இது வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ யாருக்கும் தெரியறதில்ல. அவன் வாங்கிட்டாலும் நான் வாங்கணும், அவன் வாங்கிட்டாலும் நான் வாங்கணும், அவன் வாங்கிட்டாலும் நான் வாங்கணும், எல்லாம் பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும். அது உனக்கு தேவையாங்கிறது பாரு. அத்தியாவசியம்னா அதுவே வந்துடும். சௌகரியம்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே எல்லாம் போகிறதெல்லாம் நீ பறக்கணும்னு நினைக்கிற. இன்னொரு 25 ஜென்மாவுக்கு உள்ள வேலையெல்லாம் இப்போ செய்ய போகிறேங்கிற. அப்படி தான் செஞ்சுட்டு கிடக்குறான் எல்லோரும். 8 மணி நேரம் போதுங்கிற அறிவு ஏன் வரல? 8 மணி நேரம் தான் சயின்டிஃபிக்காக உன்னுடைய உடம்பு ஒத்துழைக்கும், மூளை ஒத்துழைக்கும், மனம் ஒத்துழைக்கும். அதுக்கு மேலே நீ ஒன்றையும் ஏமாற்றிக்கிற, நீ செய்யக்கூடிய கன்சனையும் ஏமாத்துற.
இப்போது இந்த காட்சியில் ஐக்கியமான பந்தம், நான் ஐக்கியமாகிட்டேன், மித்து மேலே மித்தாகிட்டேன், நான் சத்து மித்தாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அறிஞ்சா அந்த நிலை தன் முக்தா முக்தி உச்சத்தை, அதை முக்தி என்று சொல்கிறார்கள். மனம் பொருட்களை பிடிச்சா பற்றுனா பந்தம், விட்டா முக்தி. திரவிய தர்ஷன அசம்பந்த யா அனுபூதி நாமயா. இப்போ இந்த சம்சார காட்சிகளை எல்லாம் பற்றாமல் தொடர்பு இல்லாமல் பார்க்குற வசீகரிக்கக்கூடிய எந்த பொருளையும் உற்று பார்க்காம கவனிக்காமல் பயணத்தை நீ தொடர்ந்தால் அனுபூதி நிச்சயம். இந்த அனுபவமானது அனுபூதி எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கு. காலம் வரட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பயணத்தை தொடரணும், அது முக்கியம். பயணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். சைத்தன்யம் இல்லையா, ஜடம் இல்லையா அப்படியே இருக்கிறது, காலம் வரட்டும்னு. நீ சைத்தன்யம். அப்போ என்ன பண்ணணும்? தொடர்ந்து மனனம் பண்ணணும். தொடர்ந்து மனனம் பண்ண 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 அந்தர்முகி இன்னும் நல்லா என்னவாயிடுவே, அனுபவம் ஏற்பட்டுரும். ஆத்மா அனுபவம் ஏற்பட்டால் சும்மா இருக்க மாட்டேன், அடுத்தது அனுபூதி தான். அனுபூதி அடையாமல் நீ விடவே மாட்டேன். இப்போ அறிவு நிலையிலேருந்து அனுபவத்துக்கே போக மாட்டேன். ஏன்னா மனநத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அனுசரவணம் பண்ணால் அனுச்சிந்தனம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. தொடர்ந்து சிந்திக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். 10 வருஷத்தில் 8 மணி நேரத்துக்கு வர முடியாதா? முதல் வருஷம் 1 மணி நேரம், 2வது வருஷம் 2 மணி நேரம், இப்படி நீங்கள் 8 மணி நேரத்துக்கு வர முடியாதா? ஏன் வர மாட்டீங்க? இந்த செயல் அறிவு இன்னும் பக்குவப்படலை. இந்த பக்குவங்கிற விஷயந்தான் மனனம் கொடுக்குது. அதுதான் அனுபவம், அதுதான் நிஷ்டை, அதுதான் நிசந்தேகம். நிசந்தேகங்கிற வார்த்தை அந்த 3வது வார்த்தை. நீ பிரம்மங்கிறத, நீ சைத்தன்யம்ங்கிறதுல சந்தேகமில்லாத தெளிவு. அப்போ எப்படி இருக்கும்? நீ இதை நீ ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியான்னு முன்னாடியே சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? உற்சாகமாக வேலை செய்வேல்ல. ஜெயிப்பேன்னு சொன்னால் உற்சாகமாக வேலை செய்ய போகிற. இதில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த அறிவு உங்களுக்கு கொடுத்துரும். அந்த அறிவு உங்களுக்கு கொடுத்துரும் அந்த விஷயத்தை. அந்த எண்டை உங்களுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறேன். தரிசனம்னு பேர். தீர்க்க தரிசனம், ஃபர்காஸ்டிங், ஜட்ஜ்மெண்ட்டு, கெஸ்ஸிங், எது வேணாலும் வார்த்தை போட்டுக்கோ. எதுவுமே தெரியாமல் நான் செயல்படுறேன்னா அது அறிவினும், அறிந்து செயல்படணும். இல்லையா அறிந்தவங்களை கேட்கணும். அகங்காரத்தோட நீனாக கற்பனை பண்ணிக்கிட்டு அனுமானத்திலேயே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன். அனுமானம்னு கூட சொல்லக்கூடாது. அதோட குழப்பத்திலே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன். அதனால் ஜெயிப்பியா தோப்பியா? ஆனால் முக்தி கிடைக்குமா கிடைக்காதா? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாத்துலேயும் ரெட்டை இருக்கு. ஏன் உள்ள இருட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இருட்டு இருந்தால் தான் இரட்டை. இருட்டு போச்சா ஒன்று தான் இருக்குது, கிளாரிட்டி இருக்கும். அதனால் ஞானம் மனனம் ஞான நிஷ்டை தரும், ஆத்மா அனுபவம் தரும். அதில் சிகரத்தை தொடுமா. கல்மினேஷன் ஒரு வேர்டு இருக்குது. கல்மினேஷன் ஒரு வேர்டு. நீங்கள் பயணிக்கிறதுனுடைய சிகரம் என்ன? அனுபூதி. அதான் அனுபவத்தில் கொடுக்குமா. இதை காட்சி அங்கே போட்டு காமிச்சிடும். சில படத்தில் கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு சீனாக காட்டுவான், அதுக்கப்புறமா அந்த கதையை வளர்த்து கடைசி சீனாக அதை காட்டுவான். அதுபோல் அந்த சிகரம், அந்த சிகரத்தை தொடும். அனுபவம் சிகரத்தை தொடும். சிகரம்ங்கிறது அனுபூதி. ஞானத்துக்கு என்ன சொன்னால் வாகனம்னு சொன்னால அது வாகனமாக செயல்படுது. அதுக்கான நுட்பம் என்னன்னா, எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, பாவார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் உன்னை அறிதல். ஆத்ம தன்னை பற்றி அறிவு. இப்போது தாம் அவஸ்தப்ய திஷ்டத்வம் சௌசுப்தி பஜத்தே சிதம். இப்போ இந்த சம்சார மயக்கம் உனக்கு கடந்து இந்த பற்றற்ற ஒரு பற்றுனா மாட்டிக்குவ, பிடிச்சா நீ பந்தம், விட்டினா நீ முக்தின்னு சொன்னதுனால அந்த நிலையில் நீ தொடர, அதாவது பற்றற்ற நிலையில் நீ தொடர துவம் சௌசுப்தி, இந்த சத்தில் மயங்கும் உறக்க நிலை. நேற்று சொன்னோம்ல, சத்தில் ஒரு ஆனந்த அனுபவத்தில் கொஞ்சம் ஒரு ஆனந்தம் இருக்குது, ஒரு உறக்கம் இருக்குது, கொஞ்சம் விழிப்பு நிலை இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறல்ல.
அந்த நிலை சத்தில் மயங்கும் உறக்க நிலை, தன்னை மறக்கும் நிலை. தூக்கத்தில் தன்னை மறக்கிறோம்ல, அதே மாதிரி ஆனந்தத்துலேயும் சுஷுப்தி ஆகுது, கொஞ்சம் மறக்கிற நிலை இருக்குது. பஜத்தே சிதம், அது தொடர, அதில் நிலைக்க, அதில் நிலைப்பாயாக. சிதம் நிலைக்க. சைவ துரியத்துவம் ஆப்னோத்தி, அவன் நான்காவது நிலையை ஆத்ம நிலையை அடைகிறான், பரமாத்ம நிலையை அடைகிறான். சித்தானது சத்தாகிறது, சுசுப்தி கடந்த நான்காவது நிலையை அடைகிறான். தஷ்யாம் திருஷ்டி ஸ்திராம் குரு, அங்கே உன்னுடைய பார்வை நிலைக்கட்டும். அங்கே பார்த்துக்கிட்டு இருன்னு சொல்ல அர்த்தம் இல்லை, அந்த நிலையிலே தொடர்னு அர்த்தம். நீங்கள் மூக்கை பார்க்குறது, புருவமத்தி பார்க்குறது, சகசரை பார்க்குறது, அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் எண்ணம் நிற்கிற இடம் இருக்கு இல்லையா, உங்கள் எண்ணம் நிற்க சித்து சத்தில் நீ எங்கே நின்னாலும் அது சத்து. சித்து எங்கே நின்னாலும் அது சத்து. நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்குற, இந்த இடத்துல நான் மாற்றி பார்த்துட்டேன்னா என்ன ஆகுறது? சில பேர் சில சித்திகளுக்காக ஆதார சக்கரத்தை சொன்னாங்க. யோகத்தில் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தில் நின்னா ஒவ்வொரு பலன் உண்டு. பிரம்மத்தை தேடுறவன் எங்கே வேணாலும் அவர் எங்கேயும் இருக்கார், புரியுதா? பிரம்மத்தை தேடுறவன் புரோமத்திலையும் தியானம் பண்ணலாம், ஹிருதயத்துலேயும் தியானம் பண்ணலாம், சாஸ்திரார்த்திலையும் தியானம் பண்ணலாம். அதனால் நம்ம அப்படி பண்ணிட்டா இப்படி கிடைக்குமா, இப்படி என்ன தப்பாக பண்ணிட்டோமா, ரைட்டாக அப்படிலாம் குழப்பம் வேண்டாம். ஜென்ரலாக புரோமத்தி. திருஷ்டி சிராம் குரு, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய நோக்கத்தை, உன்னுடைய ஃபோக்கஸிங், அந்த டார்கெட்டை சிராம் குரு, பார்வையை நிலைப்படுத்து. ஆத்மா அஸ்தூலம் ந சைவ அணு பிரத்யக்ஷோ ந சைத்தர ந சேத்தனோ ந சடோ ஜடோ ச சத்த சைவா சன்ன சன்மய. ஆத்மா ஸ்தூலம், அது ஸ்தூலமும் கிடையாது. ஆத்மா பெரிதிலும் பெரிது, சிறிதிலும் சிறிது. அதனால் அதை ஸ்தூலம்னு சொல்ல முடியாது. நான் சைவ அணு, அணு மாதிரி சின்னதுன்னு சொல்ல முடியாது. பிரத்யட்சம், உனக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்ல முடியாது. நாச்ச இத்தர, வேறு எதுவாகவும் சொல்ல முடியாது. எது இதுதான் ஆத்மானு பரம்பொருளை சுட்டி காட்ட முடியாது. நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் மித்து, அதெல்லாம் யார்? சித்தாபாசம், இந்த சித்தினுடைய ஆபாசம். இந்த ஜகத்து சித்தினுடைய ஆபாசம், சித்து சத்தினுடைய ஆபாசம். சத்து எல்லாத்துக்கும் ஆதாரம், வெட்ட வெளி, சிவ வெளி வழி. நான் சேத்தனம், அதை அசையன்னு சொல்ல முடியாது. நான் ஜடம், அது அசையாதுன்னு சொல்ல முடியாது. ஜடமாகவும் இருக்கும், சேத்தனமாகவும் இருக்கும். ஜடத்துலேயும் இருக்குது, சேத்தனத்துலேயும் இருக்குதுன்னு சொல்ல வருது. ஏன்னா மணிகன இவ சூத்திரம் சொன்னாலே, ஒரு நூல் வந்து மணியில் ஊடுருவிக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கூடையும் தொடர்பில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பொருளும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நெட்வொர்க்குங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவான வார்த்தை. முருகப்பெருமான் நம்ம கொடுத்த டேவன்னே கொடுத்துட்டாரு, இடையில சொல்லலை. அது நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோனெல்லாம். அப்போ இந்த நெட்வொர்க் பார்க்க முடியாது, நெட்வொர்க் இல்லாமல் சிம் கார்டு வேலை செய்யுது. ந சடோ ந ஜடோ ந சைவ சத்து அசத் அசன்ன சன்ன. அசன்னா அசத்தும் கிடையாது, சத்தும் கிடையாது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னா அவனால் காட்ட முடியாது, இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. உனக்கு தெரியலைன்னு வேணால் சொல்லிக்கலாம், தெரியலைன்னா இல்லைன்னு சொன்னால் அது அறியாமை. ஏன்னா அது அவ்வியக்தமாக இருக்குது, இருட்டுக்குள்ளே இருக்குது. இதை சொன்னல 432 கோடி வருஷம் அப்படியே ஃப்ரீஸில் இருக்குமா. நம்ம ஃப்ரீஸில் வைக்கிறோம்னா நம்ம வைக்கிற பொருள் 432 கோடி வருஷம் இருக்கும். அமெரிக்காலேயோ இப்போ இங்கேயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரீசர் இருக்கான், அதுக்கு ஏதோ இன்னொரு பேர் இருக்குது. அந்த ஃப்ரீசரில் 3 வருஷம் 4 வருஷம்லாம் காய்கறி சாப்பாடெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ சாப்பிட்ட மாதிரியே இருக்கேண்ணே, அதே தான் இது. சூப்பராக இருக்குது, அப்போ சாப்பிட்ட மாதிரி அதே தான், கவலையே விடாது, அதே தான்.
தாம அவஸ்தபிய திஷ்டம் துவம் சுசுப்தி வஜதே சித்தம். இதான் பார்த்தோம். இப்போது ந அகம் ந அந்யோ, அது நானாகவும் இல்லை வேறொருவனாகவும் இல்லை. ந சைவ ஏகோ ந அநேகோ, அது ஒன்றாகவும் இல்லை பலவாகவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றாகவும் இல்லை. சொன்னோம்ல, we don't have many gods சொன்னோம்ல, அதான் அநேகம் இல்லை. we don't have one god சொன்னோம்ல, அதான் ஏக்கம் இல்லை. அப்போ என்ன இருக்குது? ஒன்லி காட். we have only God. அந்த கருத்து இது இங்கே வருது. இப்போ ச ந ச ஏவ ஏகோ, அதான் ந சைவ ஏகோ ந ச அநேகோ, ஒன்றுமே ஒருவனாகவும் இல்லை பலவாகவும் இல்லை. அத்வயோ அவ்யயக, இரண்டற்ற ஒன்றாய் இருக்கிறது, அது மட்டுமே இருக்கிறது. எதிதம் திருஷ்யதாம் பிராப்தம் மனக, இதை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே பார்க்குறதெல்லாம் உன் மனம்தான். உங்களுக்கு ஒரு லோகம் இருக்கா இல்லையா? உங்கள் வீடு, உங்கள் தெருவு, அந்த மரம், செடி, பூ, நந்தியாவட்ட பூ, கொல்லப்புறத்தில் ஈசிஆர், கடல், அப்படியே வந்து வளைஞ்சி கிளஞ்சி நெளிஞ்சு ஆட்டோ ஸ்டாண்டு, ரோடு, ராதா நகர் மெயின் ரோடு, அப்படி திரும்பினா குமரங்குன்றம் வேதா கிளாஸு, இல்லை ராதா நகரில் நின்றுக்கிட்டிங்கன்னா அது அலுவலகம் இருக்கா இல்லையா? அதான் உன் லோகம். அப்புறம் உன்னை சார்ந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் உன்னுடைய லோகம். நீ வச்சுருக்கிற மெடிசன்லாம் உன்னுடைய லோகம். இது புரியுதில்லை? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லோகம் இருக்குது. இந்த எல்லா லோகமும் சேர்ந்தா பஜாராகிடுது, ரொம்ப பேஜாராகிடுது. அதை சொல்லுது. எது இதம் திருஷ்யம் பிராப்தமான உன்னுடைய மனம்தான். இப்போ நீ வந்து தயாரிக்க நினைஞ்சால் தயாரிச்சிருப்ப, உனக்கு நேரம் இல்லாதனா ஒருத்தர் செஞ்சு வச்சுருக்கா, அதை வாங்கி வச்சிடுற. ஈஸியாக போச்சுல. ஒன்றுக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆகும்ல. கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் ஒருத்தவன், அவனுக்கு தெரியுது இவனுக்கு இதெல்லாம் தேவை. அது சமைச்சா அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான் ஒரே நாள் தான். எதிதம் திருஷ்யத்தாம் பிராப்த மனக, அப்போ மனம்தான் என்ன பண்ணுது? காட்சி காமிக்குது. உன்னுடைய மனம்தான் அதுக்கு ஆதாரம். அதுக்கு வெளிச்சம் கொடுக்கறது இந்த ஆத்மா தான். ஆத்மா இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அது செயல்படுறதுனா செயல்படாத மாதிரி பேசாமல் இருக்கும். சொல்கிறது புரியுதா? சூரியன் இப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் வந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் கம்மியாக இருக்கும், பிராணசக்தி கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் அந்த விளக்கு ஏற்றுக்குன்னு சொன்னது, அணையா விளக்கு. சூரியன் வெளிச்சத்தை காமிக்குது காலையில். ஜீவராசிகள் எல்லாம் அது வேலையை ஆரம்பித்து, சூரியன் இன்டைரக்டாக வேலை செய்தா இல்லையா? அது மாதிரி தான் பிரம்மம். அது காமிக்குது, பொருளையெல்லாம் காமிச்சு கொடுக்குது. பொருட்கள்லாம் தானாக செயல்படுது. இருட்டாக இருந்தால் செயல்படுமா? இருட்டுக்கு ஒரு கடவுளை படைத்தான், சந்திரன் இல்லையா, டியூப்லைட்டு. அது மாதிரி சர்வ இந்திரிய ஸ்பதம் இங்கே தெரிவது உன்னுடைய புலன்களும் மனமும் தான். புலன்கள் என்னது? பஞ்சபூதத்தினுடைய குவாலிட்டி தான் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த உடம்பு இருக்குல்ல, பஞ்சபூதங்களாக செய்யப்பட, அதுதான் பார்க்குது. பார்க்குற சக்தி, கேட்குற சக்தியெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய கேரக்டர். இதெல்லாம் தான் அம்பாள்னு சொல்கிறோம். 96 தத்துவங்களும் அம்பாள். ஒன்றே ஒன்று புருஷன் சொல்லக்கூடியது ஒன்று தான் பரம்பொருள். இப்போ 96 தத்துவங்களாம் அந்த புருஷனை நோக்கி தான் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் செய்யப்பட்டிருக்கிறது, செயல்படுகிறது. புரியுதா? இந்த அனுபவத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்குது? சித்து கொண்டு போய் கொடுக்குது மனம். இந்த உலகத்தை தொடர்பு கொள்ள பஞ்சபூத பொருட்களை தொடர்பு கொள்ளுதில்லை, ஜீவராசிகளை தொடர்பு கொள்ளுதில்லை. அந்த பொருட்களுடைய மனம், குணம், நிறம். ஒரு டீயை குடிக்கிறோம், அந்த டீயில் கணம் இருக்குது, குணம் இருக்குது, நிறம் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இதெல்லாம் கொண்டு போய் ரிப்போர்ட்டை வந்து புலன்கள் மூலியமா, பொறிகள் மூலியமாக, புலன்கள் மூலியமா, மனம் மூலியமா, புத்தி கொண்டு போய் அகங்காரத்துக்கு கொண்டு போய், சித்தத்துக்கு கொண்டு போய், சித்து கொண்டு போய் கொடுக்குது. இப்போ இது எல்லாருடைய வேலையினுடைய விளைவை யார் பயன்படுகிறாரோ அந்த அனுபவம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சித்துன்னு ஒன்று இருக்காங்க. சத்தியம் இல்லை, அது பேசாமல் ஆதார சக்தி, அது சாட்சி. ஆனால் அதை தான் அது பிரம்மம்னு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ எதில் இருப்பேன்னா சித்தில் தான் இருப்பேன். நீ சத்தாயிட்டின்னா நீங்கள் உனக்கு வேலை இல்லை.
சத்தாகிற வரைக்கும் தான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடப்பேன். சித்த சத்தான நிலையில் இருப்பான், செயல்பட மாட்டான். செயல்பட்டாலும் கர்ம ஆபாசமாக இருக்குமே தவிர கர்மமாக இருக்காது. இது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சத்த ஆதாரம் அதிஷ்டானம் சித்து தான் அனுபவிக்கிறது. ஒரு பறவை, ஒரு மரத்தில் 2 பறவைகள், ஒன்று பழத்தை சுவைக்கும், ஒன்று பழத்தை பார்த்து கொண்டே இருக்கும், சாட்சியாக இருக்கும். அப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டு மயக்கடிச்சு கீழே கிடக்கும்போது நான் தான் அப்பயே சொன்னேன் சாப்பிடாத, அப்போயே அது கலராக இருக்குது, ரொம்ப வசீகரிக்குது, இங்கே போகாத சொன்னேன்னா கேட்டியா? இப்போ வர ஒன்றை நான் எழுப்போனே தண்ணி தெளித்து நீ பார்த்தா, ஐயோ நான் இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், நான் எங்கே இருக்கேன், இப்போ நீ வந்து அப்போலோவில் இருக்க, உன்னை காப்பாற்றியாச்சு. இந்த காப்பாற்றுற வேலையை பெருமாள் தான் பண்ணுறாரு. இதில் எதுக்கு தெரியுமில்ல? திரும்ப வச்சு செய்கிறதுக்கு, தெளிய வச்சு அடிக்கிறது. பல பேர் அதில் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. பிரம்மாவுக்கு ஒரு வேலை, ருத்ரனுக்கு ஒரு வேலை, அதை காப்பாற்றிட்டாரு, என்னை காப்பாற்றிட்டாரு. ஏன்டா நீ இருந்துனா என்னடா பண்ண போகிற இங்கே, நீ இன்னும் அப்படியே காப்பாற்றிட்டுனா அப்படியே பெரிய மகிழ்ச்சி. என்னமோ 1000-2000 வருஷம் இருக்கிற மாதிரி. நீ 2 கோடி செலவு பண்ணாலும் 1 வருஷம்தான் கேரண்டி. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க, நீங்களாம் எப்பேற்பட்ட ஆள். அதனால் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. அந்த காலத்தில் நீ போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவான், டக்குன்னு எல்லாத்தையும் தானம் தர்மம் கோவிலுக்கு அங்கே எங்கேன்னு பிரித்து கொடுத்து எல்லாம் பண்ணுவான். இவன் வாழ்நாள் ஃபுல்லாக யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எனக்கே பத்தலைன்னு கட்டியே வச்சுருக்கான்ல, அவன் தான் அங்கே கொண்டு போய் அழுது விட்டு 1 வருஷம் கேரண்டி பிடிச்சி நெஞ்சை பிடிச்சிட்டே வருவான். பணத்தை கொடுத்துட்டேன், இவ்வளோ பணத்தை கொடுத்து நான் பிடிக்கிட்டானுங்க. கொடுக்கல, நீ கொடுப்பியா? நீ ஆமையாக பிறந்து அந்த தங்க கட்டி மேலே படுத்து கிடப்பேன். நல்லா தெரியுதுங்க. 6 அடி ஆழத்துக்குள்ளே எப்படிங்க பாம்பு வரும்? தங்க கட்டி இருக்குது, அது மேலே பாம்பு படுத்து கிடக்குதுங்க. 6 அடி ஆழத்தில் எப்படி உள்ளே போய் எப்படி இவ்வளோ வருஷம் உயிராக இருக்குன்னா, நான் எப்படி இருந்துக்கிறேன், என்னுடைய தங்க கட்டி எனக்கு வேணும், கடவுளே வரத்தை கொடு அப்படின்னு அது வாங்கியிருக்கு. நீங்கள் அந்த ஆடியோலாம் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த திரவிய தரிசனம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இப்போ என்னது, உன்னுடைய மனதினுடைய பிம்பம். அதான் ஜகத்தை பிம்பம்னு சொன்னது ஒரு வார்த்தையில். இப்போ புரியுதா பிம்பம்னு ஏன் சொன்னேன்னு? உன்னுடைய மனதினுடைய எண்ணங்கள் தான் என்னவா இருக்கு. அதே மாதிரி ஜகத்து இருக்குல்ல, ஜகத்து எல்லாம் மறுபடியும் பிம்பங்களாகி உன்னுடைய மூளையில் போய் சித்தத்தில் போய் இருக்குது. காலையில் நீ வந்து பால் அப்படின்னு சொன்னான்னா அது வெள்ளையாக இருக்கும், தண்ணியாக இருக்கும், அதில் டீ போடலாம், அதை போட்டு குடித்தா அது நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து அது பதிவில் இருக்குது. என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா ஆடுவான் தைத்தக்குன்னு. நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என் பிள்ளை சாப்பிடாமல் இருக்காது, அது சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்கும், இல்லைன்னா அதுக்கு சரின்னு ஏற்றணும். என்னமா உங்கள் அறிவும் ஐடியாவும். எதிதம் திருஷ்யதாம் பிராப்த மனக, மனமே தான் சர்வ இந்திரியாஸ்பதம், இந்திரியங்கள் தான், மனம்தான் இங்கே நீ பார்க்குறதெல்லாம். திருஷ்ய தர்சனம் சம்பந்தோ யத் சுகம், காண்பவனும் காட்சியும் ஒன்றானால், அதாவது அதான் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஒன்று தான் இருக்குன்னு ஒரு நிலை வந்தால், யத் சுகம் பரமார்த்திகம், 3 இருக்கக்கூடாது. உலகம் இருக்கக்கூடாது, காட்சி இருக்கக்கூடாது, காணும் பார்வை இருக்கக்கூடாது, காண்பவன் மட்டும்தான் இருக்கணும். பாக்கி 2 போய் 3 என்னவாயிடுது? இப்போ தான் சொன்னால, அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு 3 ஒன்று தான். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை 3 ஒன்று தான். நீ தான் அங்கே வெளியில் உன்னுடைய எண்ணங்கள் தான் என்னவா இருக்க, பொருளாக வடிவமைக்கப்பட்டு இருக்கு. ஒன்று நீ வடிவமைப்ப, இல்லை உனக்காக இன்னொருத்தன் வடிவமைச்சு வச்சுருக்கான். அந்த சுகம் எத் சுகம் பரமார்த்திகம், நிலையானது, நிரந்தரமானது. 3 இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும். தது தீதம் பதம், தத் அதீதம் பதம், யஸ்மாத் தத் ந கிஞ்சித். அந்த நிலையை கடந்த ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்தத்துக்கு இணையாக ந கிஞ்சித், வேறு எந்த ஆனந்தமும் இல்லை. அதாவது இந்த அத்வைதத்தில் உள்ள பிரம்மானந்தத்தை தவிர வேறு எந்த ஆனந்தமும் அதுக்கு இணையானது இல்லை.
அதனால் நீ வெளியில் ஆனந்தத்தை தேடி வெளியில் போகாத, உள்ளேயே இரு. ஆச்சா? மனமே ஜகத்து, தோன்றுவதும் நிற்பதும் மறைவதும் உன்னுடைய மனம்தான். காலையில் நீ கண்ணு விழிச்சா தானே ஜகத்து வரும், விரிக்கும். கண்ணை மூடினா மனம் உள்ளே போயிடுச்சுன்னா ஜகத்து இல்லை, இடம் இல்லை, நேரம் இல்லை. ஆச்சரியம் பாருங்கள், பொருள் இல்லை, இடம் இல்லை, நேரம் இல்லை, நிமித்தமும் இல்லை. எங்கே ஹிருதயத்தில் போய் நீ தூங்கின்னு இருக்க. கண்ணை விழிச்சா நீல நேரம் விழிச்சுன்னு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணணும், மறுபடியும் மூடி ஆகணும். இதனால தான் தாத்காலிகம்னு சொன்னது. அது எதிதம் பதம் யஸ்மாத் அன்ன கிஞ்சித இவ, இதுக்கு போல சரியானது. சாநித்தியத்தில் வேலை செய்கிறது. நெட்வொர்க்குங்கிறது ஒரு ப்ராக்சிமிட்டி தானே, நெட்வொர்க்குங்க ஒரு ப்ராக்சிமிட்டி தானே. ப்ராக்சிமிட்டினா என்னது? சன்னதி. அது ஒரு ப்ரெசன்ஸில் தான் சிம் கார்டு வேலை செய்யும். ஆனால் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி சத்துனுடைய ப்ராக்சிமிட்டியில் தான் த ப்ராக்சிமிட்டி ஆஃப் காட் சித்து வேலை செய்யுது, மனம் வேலை செய்யுது. அந்த ஒரு சினிமா தேட்டர் ஞாபகம் வச்சுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்க்ரீன் தான் ஆத்மா, அதில் ஓடுற காட்சிகள் தான் சித்தம், அதுக்கு ப்ரொஜெக்டரை இயக்கிறது தான் மனம். சித்தந்தான் ரீல். அந்த ஸ்க்ரீனில் 1000 படம் ஓடும், 1000 எண்ணங்கள் ஓடும், 1000 படம் ஓடும். ஆனால் அந்த 1000 எண்ணங்கள்லேயும் ஆத்மா இருக்கும், ஆனால் இருக்காது. அந்த ஆத்மாவில் தான் 1000 எண்ணங்கள் ஓடுது, 1000 படம் ஓடுது. இந்த ஸ்க்ரீனு அந்த தேட்டரு கட்டி 25-30 வருஷம் ஆச்சு, ஒரே ஸ்க்ரீன் தான். ஆனால் படம் ஒரு மாதத்துக்கு ஒரு படம், இப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு படம், டெய்லி ஒரு படம். அப்போ 30 வருஷத்துக்கு எவ்வளோது? அவ்வளோது படம் அது மேலே ஓடி இருக்கு. ஆனால் அது அசையவும் இல்லை, ஆடவும் இல்லை. இந்த படத்தில் அழுவுறானேன்னு அது அழுவுறதில்லை, இந்த படத்தில் நெருப்பு வச்சுட்டானேன்னு அது எரியறதில்லை, இந்த படத்தில் டான்ஸ் ஆடுறானேன்னு அது டான்ஸ் ஆடுறதில்ல. நான் கர்த்தா, நான் போக்தா, சாட்சியாக இருக்குது என் மேலே இவ்வளோ படம் ஓடின்னு இருக்குன்னு. ஆத்மா எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, புரியுதா இல்லையா? புரிதல் தாங்க முக்கியம். சரி, இப்போ இது கொடுக்குறேன், வேர்டு கொடுக்குறேன். கிரியாஷீல், எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைவான், அவன் பேர் கிரியாஷீல்னு பேர். கிரியாசீல், கிரியாசீல், ஷீல் ஷீல், ஒழுக்கசீலன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செயல்சீலன். கிரியாஷீல், எப்போ பார்த்தாலும் வேலை, சதா வேலை. நிர்மூலம், வேரோட எடுத்துறது. சம்சாரி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சம்சாரி எழுதிங்க. சம்சாரி துக்கி, அலைவான், எப்போ பார்த்தாலும் அலைவான் அவன், அப்புறம் துக்கமாகவே இருப்பான். சந்தோஷம் ஒரு நாளைக்கு, என்னைக்கோ ஒரு நாள். துக்கம் 29 நாளைக்கு கன்ஃபார்ம். அவன் பேர் என்ன? சம்சாரி. அதில் வர பெருமை வேற அவன். சம்சாரி மனிதன். இகம் பரம், இகம் பரம்னு 2 வார்த்தை. இகம்னா இந்த ஜகத்து, பரம்னா அலௌகிகம், பரம்பொருள். இதான் ஜகத்து பிரம்மங்கிறது தான் இகம் பரம்னு சொல்கிறோம். அப்புறம் பிரசன்னா, பிரசன்ன சித்தம். பத்தியா, அதெல்லாம் முக்கியமான வேர்டில் வந்துட்டார் அவர். பிரசன்ன சித்தனா ஹாப்பி மோடில் இருக்கார் எப்போதுமே அவர். மகிழ்வான மனம். பிரசன்ன சித்தம், மகிழ்வான மனம்.
இந்த மேஜிஷியன் வந்து மேஜிக் காமிக்கிறாங்கல்ல, ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு முடிப்போம். ஒரு மெஜிஷியன் இருக்கிறான், ஒரு மேஜிக் பண்ணுறான். ட்ரிக்ஸ் இல்லை, ட்ரிக்ஸு வேறு, மேஜிக் வேறு. ட்ரிக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாற்றி செய்கிறது. மேஜிக்குங்கிறது அவன் நினச்சதை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறது. ஒரு காட்சியை அவன் சங்கல்பம் பண்ணுவான், அந்த காட்சியை நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கும். இப்போ கனவை நீங்கள் உருவாக்குறப்ப நீங்கள் கனவை நம்புனீங்கல்ல, அது மாதிரி அவனுடைய அந்த வல்லமை பெற்றவன். அவன் தபஸ் பண்ணியிருக்கான். மேஜிக்கை அந்த மேஜிஷியன்லாம் சாதாரண மேஜிஷியன் இல்லை, இந்தியாவில் இருக்காங்க. எல்லாம் கும்பமேளாவில் பார்க்கலாம். அவங்களெல்லாம் காமிக்க மாட்டாங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க, பல மிராக்கள் நடத்துவாங்க. அங்கே என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மனம்ங்கிறது என்ன பண்ணால் டக்குனு கை காமிப்பான், வரும் மாதுளம்பழம் வரும்னா உண்மையான மாதுளம்பழம் கையில் கொடுப்பான், மறைஞ்செல்லாம் போகாது, உண்மையாகவே கொண்டு வந்துடுவான். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்கிறது. அது மாதிரி ஈஸ்வரன் சங்கல்பத்தில் தான் இந்த ஜகத்து என்னவாயிருக்கு. ஒரு மேஜிஷியனுடைய மேஜிக் தான் இந்த ஜகத்து. அதுக்கு சொல்ல வந்தேன். நல்ல மேஜிஷியனுங்கிற வார்த்தை மனதை அந்தளவுக்கு பக்குவப்படுத்தி அந்த காட்சிகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறான். அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அவன் நினைக்கிறதான் அவனுடைய சங்கல்பம் தான் உங்களுக்கு காட்சியாக தெரியும், கனவு போல். புரியுதா? கொஞ்ச நேரம் தான், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அவ்வளோதான் அவனுடைய தப வலிமை. இது புரியுதா இல்லையா? அது மாதிரி தான் இந்த பிரம்மத்தினுடைய சங்கல்பம் தான் இந்த ஜகத்து. தோன்றும் நிற்கும் மறையும். இந்த கனவும் நனவுன்னு இந்த கனவுல படைக்கிற அத்தனை பொருளும் நீ தாங்கிறத ஒத்துக்கிறல்ல. வேறு யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்து நீ கனவு காண்டதை ரசித்து இந்த இடத்துல டீ கடை இருக்குப்பா, நீ அங்கே போய் டீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, நீ கனவுலே நீ பஜாரை பார்க்குற, டீ கடை பார்க்குற, எல்லாம் யார் கிளாஸை பார்க்குற, கிளாஸை போட்டு உடச்சிட்டா டீ கீழே ஊற்றிடுச்சு, தண்ணி தெளிச்சு எல்லோரும் மாதிரி தண்ணி டீயை தெளிக்கிற. அவர் மேலே பார்த்து சமயம் நம்ம சொல்கிற யார் என்ன சொல்கிறேன், நம்ம கேட்டால் நம்மளும் சொல்லலாம் சேர்ந்து. தனியாக பேசின்னு போகிற, இங்கே நிற்கிற, அங்கே நிற்கிற, இங்கே சாமி கும்பிட்ற, அங்கே சாமி கும்பிட்ற, வண்டியை வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளிக்கிட்டே போகிற. ஒரு நாள் கூட வண்டி ஓட்டி பார்த்ததே இல்லை நான். முருகன் புது வண்டி வாங்கி கொடுத்தாலும் அப்படி தான். ஆச்சா, இந்த ப்ராக்சிமிட்டிங்கிறதுக்காக சொன்னேன். சத்தினுடைய சாநித்தியத்தில் எல்லாம் நடக்குது. நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க்கில் இந்த சிம் கார்டு வேலை செய்கிற மாதிரி நாமெல்லாம் செயல்படுறோம். அது வரைக்கும் நாளைக்கு இதில் 74 ஆரம்பித்தோமா, இன்றைக்கி எத்தனை பத்திரமா பார்த்துருக்கோம்? 79. எத்தனை? அதனுடைய ப்ராக்சிமிட்டியில் தான் இந்த உலகம் சுற்றுது. அதை சொல்ல வந்தேன். இந்த கனவு ஜகத்து எல்லாம் அந்த ப்ராக்சிமிட்டியில் தான் நடக்கிறது. இப்போ பிரம்மத்துக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஒன்று தள்ளும், ஒன்று இழுக்கும். பேசினா பேசிகிட்டே போகலாம், முடிக்க முடியாது. இந்த தள்ளுறது இழுக்கிறதுல தான் டைனமோ, ஜென்ரேட்டர், அதில் தான் நம்ம எல்லாம் சுற்றின்னு இருக்கோம். புரியுதா? லைட்டாக சொல்லியிருக்க வேணால் நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல. வேல் முருகன். குருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்